ஈஷாவாஸ்ய உபனிஷத் ஸ்லோகம் 7. ஸ்லோகத்தை பார்த்துவிட்டு அர்த்தத்தை பார்ப்போம். யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவாபூத்விஜானதஹ தத்ர கோ மோஹः கஸ் சோக ஏகத்வம் அனுபஷ்யதஹ. விஜானதஹ தத்துவங்களை விவேகித்து அறியும் முமுக்ஷுவுக்கு யஸ்மின்னு எந்த நிலையில் ஆத்மைவ முற்கூறிய பரமாத்மாவே சர்வாணி பூதானி அபூத்து எல்லா ஜீவராசிகளையும் சரீரமாக கொண்ட அந்தர்யாமியாக காட்சி அளிக்கின்றானோ தத்ர அந்த நிலையில் ஏகத்துவம் பரமாத்மாவும் மற்ற ஜீவராசிகளும் அந்தர்யாமியாகவும் ஷரீரமாகவும் பின்னி பிணைந்திருக்கும் ஐக்கியத்தை அனுபஷ்யதா காண்கிறவனான அவனுக்கு, அந்த முமுக்ஷுவுக்கு மோகஹா கஹா மயக்கம் ஏது, ஷோகஹா கஹா வருத்தம்தான் ஏது. அதாவது இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத் துவக்கத்திலேயே இந்த உபனிஷத்தானது இந்த வாழ்க்கை, இந்த பிறவி பரமாத்மாவை அடைவதற்கும் ஆத்ம ஞானம் பெறுவதற்கும்னு சங்கல்பித்து கொண்டு எவன் ஒருவன் வாழ்கிறானோ, எவன் ஒருவன் கர்ம யோகியாக வாழ்கிறானோ, பிறவியை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறானோ அப்படிப்பட்டவன் முமுக்ஷு. அந்த முமுக்ஷுவிற்காகத்தான் இந்த உபனிஷத்து என்று கூறி ஆரம்பிக்கிறது. அதில் முதல் ஸ்லோகத்திலேயே கர்மயோகியாக வாழ்பவன் எப்படி கர்மங்களை செய்ய வேண்டும், அதாவது கர்மங்களிற்கு தான் செய்யும் அனைத்து செயல்களிற்கும் பல தியாகம், பலனை எதிர்பார்க்காது மமதா தியாகம், அதாவது எனக்கு உண்டானது என்கின்ற பாவம் இல்லாது, மேலும் கர்த்திருவ தியாகம், அதாவது நான் செய்கிறேன் என்கின்ற பாவமும் இல்லாது, நான் என்னுடையது எனக்காக, இந்த மூன்றையும் விட்டுவிட்டு எவன் செயல் செய்ய துணிகிறானோ அவனே கர்மயோகி. அப்படித்தான் கர்மயோகத்தை செய்து வாழ வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் இரண்டாவது ஸ்லோகத்தில் இப்படி முதல் ஸ்லோகத்தில் தியாக புத்தியுடன் கர்மங்களை செய் என்றால் சந்நியாசம் ஏற்க வேண்டுமா என்றால் இல்லை. அதைத்தான் இரண்டாவது ஸ்லோகத்தில் தனக்குண்டான சர்வ கர்மங்களையும் சம்சாரியாக வேண்டுவன அனைத்தையும் செய்ய வேண்டும், பேராசை இல்லாமல் பகவான் நமக்கு அளித்திருக்கும் ஸ்திதியை கொண்டு வாழ வேண்டும், அப்படி கர்மயோகியாக வாழ வேண்டும் என்றும், மூன்றாவது ஸ்லோகத்தில் ஏன் அப்படி அந்த கர்மயோகியாக வாழ வேண்டும், ஏன் ஈஸ்வரார்ப்பணமாக அவன் செயல்களை ஒரு முமுக்ஷு செய்ய வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தன் பிறவி முழுவதும் எப்படிப்பட்ட சிந்தனைகளை கொள்கிறானோ அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறான், எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறானோ அதற்கான பலாபலன்களை அனுபவிக்கிறான். அதேபோல் இந்த பிறவி முடிவிலும் அந்த லோகங்களிலும் சுகம் அசுகங்களை அனுபவித்து மீண்டும் இங்கே விழுகிறான். அப்படிப்பட்ட லோகங்கள் காரிருளால் சூழப்பட்டது. அஞ்ஞானியாக வாழ்பவன் இந்த பிறவி முடிவிலே உயர்ந்த லோகங்களை அடைவதில்லை, ஆத்ம ஞானமும் பெற்று சுதந்திரனாகவும் ஆகவில்லை என்றால் இந்த பிறவியே வீணாகிறது. அதனால் அஞ்ஞானிகளும் கர்மங்களை செய்கிறார்கள், ஞானிகளும் கர்மங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்பேற்பட்ட முமுக்ஷுவும் கர்மயோகத்தை கடைபிடிக்க வேண்டும். எதற்காக? அதாவது மூன்றாவது ஸ்லோகத்தில் ஒரு முமுக்ஷுவிற்கு கர்மயோகம் செய்து பற்றற்று வாழ்ந்து மனம் தளராமல் கலவரப்படாமல் வாழ்ந்து வருகின்ற ஒரு முமுக்ஷுவிற்கு ஊக்கம் கொடுப்பதற்காக இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் நீ நடந்து வரும் பாதை சரியானதே, பற்றற்று நீ வாழும் பொழுது நீ பைத்தியமாக தெரிந்தாலும் அது சரியானதே. ஏனென்றால் அஞ்ஞானத்துடன் கர்மம் செய்பவர்கள் ஆத்ம ஒளியை அடைவதில்லை, நரகத்தை அடைகிறார்கள், அல்லது அதற்கு நிகரான வேறு லோகங்களை அடைகிறார்கள். அதனால் நீ கஷ்டங்களை அனுபவித்தாலும் நீ சுதந்திரனாக ஆகப் போகிறாய், அல்லது நல்ல லோகங்களை அடையப் போகிறாய். அது உன்னுடைய அபியாசத்தை பொறுத்து இந்த பிறவி உனக்கு எப்படி பயனளிக்கிறதோ அப்படி. அதே போல நான்காவது ஸ்லோகத்தில் அந்த முமுக்ஷுவானவன் இவ்வளவு நாள் கர்மயோகம் செய்தும் நமக்கு பகவான் அனுகிரகிக்கவில்லையே, நாம் இறைவனை காணவில்லையே என்று வருத்தமடைந்து தளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக என்ன சொல்லப்படுகிறது என்றால், அப்பேற்பட்ட பரம்பொருள் உள்ளும் இருக்கிறது வெளியும் இருக்கிறது. அந்த பரம்பொருளானதை உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் தெய்வங்களாலும் தேவதைகளாலும் தேவர்களாலும் அடைய முடியாது. சக்தியால் அடையக்கூடியது அல்ல அந்த பரமாத்மா. அதாவது எவன் தன்னையே அர்ப்பணிக்கிறானோ அவனிடம் தானே ஓடி வந்து நிற்கிறது.
இப்படி தன்னம்பிக்கையுடன் மனம் தளராமல் கர்மயோகம் செய்து வருகின்ற முமுட்சுவிற்கு 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த பரம்பொருளானது உள்ளும் இருக்கிறது, வெளியும் இருக்கிறது. அதுவே ஸ்திரமாகவும் இருக்கிறது, அதுவே அருகிலும் இருக்கிறது, அதுவே தொலைவிலும் இருக்கிறது. அதாவது ஒரு யோகியின் முமுட்சுவின் பாவத்திற்கு ஏற்ப அந்த பரம்பொருளும் தன் பாவத்தை மாற்றிக்கொள்கிறது. ஏனென்றால் அந்த பரம்பொருளானது ஒரு ஸ்திர வஸ்து, ஜட வஸ்து அல்ல. தன்னைத்தானே மாற்றிக்கொண்டே வியாபித்து கொண்டே எங்கேயும் எப்பொழுதும் இருக்கிறது. அதனால் கர்மயோகம் செய்பவன் கடவுளை தேடி எங்கும் செல்ல வேண்டியதில்லை. பகவான் அவனை தேடி வருகிறான். எப்படி வருகிறான்? எல்லா ரூபங்களிலும் எல்லாமாகவும் அவனே இருக்கிறான் என்பதை அந்த முமுட்சுவானவன் சிறிது சிறிதாக உணர ஆரம்பிக்கிறான். இதேபோல் 6வது ஸ்லோகத்தில் இப்படி பகவானை சர்வ வஸ்துக்களிலும் சர்வ ஜீவராசிகளிலும் பேதமையில்லாமல் உணர ஆரம்பிக்கின்ற அந்த முமுட்சுவிற்கு சர்வ பேதமையும் நீங்கி போகிறது. சர்வ ஜீவராசிகளிடம் நீ, நான், அது, இது என்கின்ற பேதமை அற்றவனாய் சர்வத்திலும் அந்த பரமாத்மாவையே காண்பவனாய் மாறுகிறான். இப்பொழுது இந்த 7வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இப்படி வெகு காலம் கர்மயோகம் செய்து வாழ்கின்ற ஒரு முமுட்சுவானவன், அந்த மனிதன் கர்மயோகத்தினால் பல துன்பங்களையும் அனுபவித்தும் தன் நிலையை தவறாது, தன் தர்மத்தை தவறாது வாழ்கின்ற ஒரு மனிதன், அதாவது சரீரத்தினாலும் பந்துக்களினாலும் வரும் துன்பங்களையெல்லாம் பொருட்படுத்தாது தன்னுடைய மனதை பகவானிடமே அர்ப்பணித்து வாழ்கின்ற கர்ம யோகியானவன் எதை அடைகிறான் என்றால் எதையும் அடையவில்லை, எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். எல்லாவற்றையும் என்றால் இந்த உலகத்தில் அனைத்துமே துன்பம் தரக்கூடியதுதான் இல்லையா? ஏதோ சுகமளிக்கும் சந்தோஷமளிக்கும் என்று ஒவ்வொரு பொருளையும் ஒரு மனிதன் அடைவதற்காக உழைக்கிறான், பாடுபடுகிறான், அடைகிறான். அடைந்த பின் என்ன ஆகிறது? இன்பமளிப்பது போல் காட்டி மயக்கி துன்பத்திற்கே இழுத்துச் செல்கிறது. ஒரு பாகக்காயை நாம் முதலில் சுவைத்த பின் மீண்டும் அந்த பாகற்காயை தொடுவோமா? தொடமாட்டோம். ஆனால் இந்த உலக மாயை எப்படி இருக்கிறது? பல வர்ணஜாலங்களுடன் இருக்கிறது. வெளியே பார்த்தால் பலபலவென்று இருக்கிறது. சுவைத்து பார்த்தால், அனுபவித்து பார்த்தால் கசக்கிறது, துன்பம் அளிக்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் ஏதோ சுகம், இது இல்லை என்றால் வேறொரு வஸ்து, வேறொருவர் அனுபவிக்கிறார்களே, அவர்களுக்கு சுகம் அளிக்கிறதே. அப்பொழுது அதை நானும் ஏற்றுக்கொண்டால், நானும் அடைந்து விட்டால் எனக்கும் சுகமாக இருக்கும், எனக்கும் பெருமையாக இருக்கும். இப்படி நம்ம சுற்றியும் எதிர்க்கவும் இருக்கிறவாளை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? அவா சுகமாக இருக்கா, அதனால அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறவாளோட சந்தோஷமான அந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்த்து அது உண்மையிலேயே அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கான்னா அது தெரியல. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஏன் அப்படி இல்லைன்னு நினைக்கிறோம். அவள் தான் ரொம்ப சுகமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். இந்த சுகமும் சௌக்கியமுமே மாயையாக இருக்கும்போது இன்னொருத்தரோட சுகமும் சௌக்கியமும் நமக்கு வேணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும் பொழுது, இந்த ஒட்டகம் பாலைவனத்தில் முச்செடியை சாப்பிடுமாம். அது சாப்பிடும்போது அது வாயெல்லாம் ரணமாயிடுமாம். இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டே இருக்குமாம் மேலும் மேலும். அது போல இந்த சம்சாரத்தில் சுழண்டுண்டு இந்த விஷய சுகங்களையே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவனும் எவ்வளவு அதை அனுபவித்து துக்கம்தான் அதோட முடிவு விளைவுன்னு தெரிஞ்சாலும் அப்படியே ஆசைப்படுறான் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்துல யஸ்மின் எந்த நிலையில் ஆத்மைவ முற்கூறிய பரமாத்மாவே சர்வாணி பூதானி அபூத்து, எல்லா ஜீவராசிகள்லையும் அந்த பரமாத்மாவையே பார்க்கக்கூடிய நிலையை எந்த முமுட்சுவானவன் அடைகிறானோ, இதில் இன்னும் கவனிக்கணும், இதுவரைக்கும் முமுட்சுன்னு தான் சொல்லிட்டு வருது இந்த ஸ்லோகத்தில் உபனிஷத்தில். இன்னும் அவன் மோட்சத்தின் நிலையின் அடையலை. அந்த ஆதிசங்கரர் பகவத்பாதர் சொல்வது போன்றான ஜீவன் முக்த நிலையை இன்னும் அவன் அடையலை. அடையறதுக்கான பிரயத்தனங்களும் அர்ப்பணார்த்தமான கர்ம யோகத்தையும் பண்ணிண்டு வரக்கூடிய அந்த முமுட்சுவிற்கு அந்த பரமாத்மாவே எல்லா ஜீவராசிகளிலையும் இருப்பதாக பார்க்க ஆரம்பிக்கிறானோ, அப்போ அந்த நிலையில ஏகத்துவம், பரமாத்மாவே எல்லா ஜீவராசிகள்லையும் அந்தர்யாமி, என்னுள்ள இருக்கிற பரமாத்மா தான் அதனுள்ளேயும் இருக்கான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா தான் இருக்கானா, பரமாத்மா அதே சங்கு சக்கர கதாபாணியாக அந்த யூனிஃபார்ம்லையா இருக்கான்? இல்லையே.
பல குணபேதங்களோட வெவ்வேறு ரூபத்தோட தானே இருக்கான். அந்த ஏகார்ட் டோலேங்கிற ஃபிலாசபர் சொல்லுவார், டோன்ட் ஆல்வேஸ் லுக் அட் பீப்புள் அஸ் அ வாக்கிங் ஹிஸ்ட்ரி. அதாவது நேத்தி நம்மளை எப்படி ஒருத்தர் நடத்தினா, போன வருஷம் 10 வருஷம் முன்னாடி நம்மளை எப்படி ஒருத்தர் நடத்தினாலோ அந்த ஒரு ரிமெம்பரன்ஸ்லேயே பீப்புளை பார்க்காதீங்கோ அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அதுபோல் உதாரணத்துக்கு இந்த நம்ம ஊர்லலாம் எக்ஸிபிஷன் வரும்போது மிரர் ரூம்னு ஒன்று வச்சுருப்பா. அதுக்குள்ளே போனோன்னா நம்ம உருவமே பலவிதமாக தெரியும் இல்லையா. நம்மளுடைய பிரதிபிம்பங்கள் பலவிதமாக தெரியும். ஒவ்வொன்றுத்துலேயும் அஷ்டகோணலாக இருக்கும். நாம் எப்படி உண்மையிலேயே எப்படி இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய பர்செப்ஷனில் நம்ம சரீரம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் அத்தனை கண்ணாடியில் பார்க்கும்போதும் ஒன்றுத்தில் மூக்கு நீளமாக இருக்கும், ஒன்றுத்தில் தலை நீளமாக இருக்கும், ஒன்றுத்தில் கை பெருசாக இருக்கும். இப்படி அஷ்டகோணலாக அத்தனை பிம்பங்கள்லையும் தெரியறது இல்லையா. ஆனால் நமக்கு தெரியும் அது பல விதமான கோணங்களில் இருந்தாலும் அது என்னுடைய பிரதிபிம்பம் தான். இதுவே கையில் ஒரு கிருஷ்ணர் பொம்மையை தூக்கிண்டு போகிறோம். அப்போது அந்த கிருஷ்ணர் பொம்மையை எடுத்துட்டு நாம் அந்த ரூம்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூமில் நம்ம கையில் கிருஷ்ணர் பொம்மை இருக்கும் பொழுது எல்லா பிரதிபிம்பங்களையும் கிருஷ்ணரை தானே பார்ப்போம். கிருஷ்ணரோட மூக்கு பெருசாக இருக்குது, கண் பெருசாக இருக்குன்னு நான் பார்ப்போம். கிருஷ்ணர் இருக்கான், எல்லா பிரதிபிம்பத்துலேயும் கிருஷ்ணரே இருக்கானே அப்படின்னு தானே பார்ப்போம் நம்ம கையில் இருக்கும் பொழுது. அப்போது நம்ம கையில் இருக்கிற பரமாத்மா நம்ம ஹிருதயத்துலேயும் இருக்கார். அப்போது எல்லாருக்குள்ளேயும் கிருஷ்ணன் தானே இருக்கான். என்ன கோணத்தில் இருந்தா என்ன, கிருஷ்ணன் தான் இருக்காங்கிற நம்பிக்கை சாட்சாத்காரமாகணும்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. அதாவது ஆத்ம சாட்சாத்காரமாக அது ஆகணும். ஹிருதயத்திலேருந்து நான் தான் இதை நான் எப்படி என்னை நம்புறேனோ அதுபோல் பரமாத்மா தான் நான்கிற நம்பிக்கை வரணும், அந்த அனுபூதி வரணும். அந்த பரமாத்மாவும் நானும் ஒன்றுன்னு நினைக்கிற அந்த ஐக்கியமும் அனுபஷ்யதா காண்கிறவனான அவனுக்கு நான் தான் பரமாத்மா அப்படின்னு தெரியும் பொழுது மோகஹா கஹஹா, மயக்கம் எப்படி வரப்போகிறது, இல்லை வருத்தம் தான் எப்படி வரப்போகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியறது. ஒரு கட்டத்தில் அந்த ஜீவாத்மா அந்த பிரதிபிம்பங்கள்ல எல்லாம் இருக்கிறது நான் இல்லை, கிருஷ்ணன் தான் இருக்கான்னு கிருஷ்ணனை மட்டுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும் பொழுது அவனுக்கு அந்த பேதமைகள் எல்லாம் போயிடுறது. பகவான் கீதையில் சொல்கிறார் இல்லையா, நிர்வைர சர்வபூதேஷு, அதாவது எல்லா ஜீவராசிகள் கிட்டையும் விரோதம் இல்லாமல் என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய கர்ம பலனாக வந்தது. இப்போது நமக்கு அடுப்பில் ஏதோ சூடாக பாத்திரம் வைக்கிறோம், மறந்து போய் அந்த சூடு பாத்திரத்தை கையால் தொட்டுடுறோம், சுடுறது. அதற்கு யார் காரணம்? நாமே தான் காரணம். அதுபோல் நமக்கு வர சுக துக்கங்களுக்கும் லாபாலாபங்களுக்கும் நாம தான் காரணம். அதற்கு அனுகூலமாக இருக்கிறவன் பகவான். சாட்சியாக இருந்துட்டு இந்த பிரகிருத்தியில் கர்மாக்களை இயற்றுபவன் பகவான். இதற்கு நாம் ஒரு கருவியாக மாத்திரம்தான் இருக்கும். காரணன் அவன் ஒருவன்தான். எப்போ எல்லாவற்றிலும் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிறானோ, பகவான் சொல்வது போல அத்வேஷ்டா சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளிடமும் துவேஷம் இல்லாதவன். எப்போ துவேஷம் இல்லாமல் போகும்? நான் தான் அது, என்னுடையது அது, என் பிரதிபிம்பம் அது, நானே தான் அது. அப்படிங்கும்போது நம்மேல நமக்கு கோபம் வருமா? நம்ம மேலே அடடா என்ன அசட்டுத்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னு தானே தோணும். நான் வச்ச சூடு பாத்திரத்தை நானே தொட்டுட்டேனேன் அப்படின்னு நாமளே அதை ஹாஸ்யமாக எடுத்துன்னு போகிறது போல் எதிர்க்க இருக்கிறது பரமாத்மா, என்னுடைய பரமாத்மா, என் பரமாத்மா, நானே பரமாத்மா. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன துவேஷம்? அப்போ பரமாத்மாவாகிய நான் சிருஷ்டியும் போதே நான் பரமாத்மா தான். ஏதோ ஒரு சின்ன பூவாகி காயாகி கனியாகி நான் புதுசாக ஒரு ஃபார்ம் எடுக்க போகிறதில்ல. எப்போ இந்த சிருஷ்டியில் நான் இருக்கேனோ அப்போவே முதல்லேருந்தே இந்த கல்பயுகத்தில் பகவான் குடாகேஷனாக எப்போ சிருஷ்டி பண்ணினானோ, எப்போ அவன்கிட்டேருந்து நாம் உதிச்சோமோ அப்போவே நாமளும் பரமாத்மா ஐக்கியத்துலேருந்து தான் வந்திருக்கோம், பரமாத்மாவே தான் வந்திருக்கோம். நடுவில் இந்த மயக்கம் ஏன், இந்த சிற்றறிவு ஏன் அப்படின்னா நம்மை நாமே சுருக்கிக்கிறதுனால. பகீரதன் தபஸ் பண்ணான் இல்லையா, பிரம்மாவை நோக்கி சிவனை நோக்கி எல்லாரையும் நோக்கி என்னுடைய முன்னோர்களோட பாவம் கழியணும் தபஸ் பண்ணுறான், கங்கை பூமிக்கு வரணும்னு தபஸ் பண்ணுறான். கபிலருடைய அந்த கோப பார்வையினால் சாபம் அடைஞ்சு சாம்பலாக போயிடுறா இல்லையா. ஸோ அவளோட மோட்சத்திற்காக அவன் தபஸ் பண்ணுறான். தபஸ் பண்ணும்போது பிரம்மா போய் கங்கையை கூப்பிடுறார். ஆகாய கங்கையா திரிவிக்ரம அவதாரத்தில் கங்கை அனாதியான பிரபஞ்சத்துலேருந்து பகவானுடைய திருப்பாதங்கள்லேருந்து விழுந்து
அவள் ஆகாச கங்கையாக இருக்கார் அப்போ வரைக்கும். அதற்கப்புறம் அந்த பிரம்மா வந்து கங்கையிட்ட போய் நீ புவர்லோகத்திற்கு போய் மனிதர்களோட பாபத்தை எல்லாம் குறைக்கணும்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறா, அளவிட முடியாத நான் எப்படி அங்கே ஒரு புவர்லோகத்தில் போய் என்னை சுருக்கிக்க முடியும், என்னுடைய ஃபோர்ஸ் எல்லாம் யார் தாங்குவா, எனக்கு அங்கே போகிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறா, தன்னை சுருக்கிக்க முடியாது அப்படின்னு. அதற்கப்புறம் அப்படியே நினைக்கிற, அங்கே போனால் அவனுடைய பாபாத்மாக்கள் வந்து ஸ்நானம் பண்ணுவான்னு ஏன் நினைக்கிற, பல ரிஷிகளும் மகான்களும் உன்னை வந்து பூஜை பண்ணுவா, உன்கிட்ட ஸ்நானம் பண்ணுவா, உன்னை புனித பண்ணக்கூடிய பக்த புருஷாலாம் அங்கே இருப்பா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி பிரம்மா வந்து கங்கையை புவர்லோகத்துக்கு வரும்படி பண்ணுறாருன்னு புராணங்கள் இருக்கு இல்லையா. அது போல் நம்மளுடைய அன்லிமிட்டடான இருக்கிற ஒரு கான்ஷியஸ்னஸையும் ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸை விட்டு நாம ஏன் புவர்லோகத்தில் இவ்வளோ குறுகி நம்ம குறுக்கப்படுத்திக்கிறோம்னா, ஏதோ நம்ம கர்ம பலன்னு காரணம் சொல்லலாம், இருந்தாலும் ஏதோ ஒரு ஓஷோ சொல்வார், there is no meaning to life, you are here to gain maturity, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் கற்றுக்கிறதுக்கு இல்லை. பகவத் கைங்கரியமாக இருந்துட்டு ஜீவராசிகளுக்குள்ள பிரபஞ்சத்திற்குள்ள பேதமை பார்க்காம சத்தியம் எது அசத்தியம் எதுங்கிற பேதமை தெளிவுபடுத்திக்கிறதுக்காகவும் நம்முடைய கான்ஷியஸ்னஸை இன்னும் மேலே விரிவுபடுத்திக்கிறதுக்காகவும் நம்ம இங்கே வந்திருக்கோமே ஒழிய இன்னும் 30 வருஷத்துலையோ 40 வருஷத்துலையோ பிராணனை விட்டுட்டு போகிற நம்முடைய இந்த சரீரத்தை விட்டுட்டு போகிறேன்னா நான் எதுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து யாருக்கு வைக்கணும்? என்னுடைய இந்த பர்சனாலிட்டியே இன்சிக்னிஃபிகண்ட்டானதாக இருக்கும் பொழுது இந்த இன்சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பர்சனாலிட்டியே வேற ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டான பர்சனாலிட்டிஸ் வந்து துன்பப்படுத்துறதுனாலையோ அவமானப்படுத்துறதுனாலையோ என்ன ஆக போகிறது? எனக்குள்ளே இருக்கிற பரமாத்மா தானே சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கு காரணம் என்னன்னா, முன் ஸ்லோகத்தில் சொன்னது போல அந்த பரமாத்மாவை யார் சேஸ் பண்ணுறாலோ அந்த பெரிய பெரிய தெய்வங்களும் கூட பரமாத்மாவை அடைய முடியாதாம். எப்போ பரமாத்மாவை அடைய முடியும்? முன் ஸ்லோகத்தில் சொன்னால் பரமாத்மாவே தன்னை வெளிப்படுத்திக்கும் பொழுது தான், அந்த ஆத்ம ஒளியானது தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கும் பொழுது தான் அந்த சாட்சாத்காரம் ஒரு ஜீவனுக்கு கிடைக்கிறது. அந்த சாட்சாத்காரம் கிடைக்கிறதுக்கு அந்த ஜீவன் பாடுபடுறான். என்னக்கு பாடுபடுறான், என்ன பண்ணுறான்னா கர்மயோகம் பண்ணுறான். எதற்கு? உள்ளே இருக்கிற குப்பைகளை விளக்கறதுக்கு. ஆத்மாவை சுற்றி இருக்கின்றதான குப்பைகளையும் அனாதி காலமாக ஜென்மாந்திரங்களாக வந்த சஞ்சித வாசனைகளை எல்லாம் விளக்கறதுக்காகவும் அந்த ஒரு முமுக்ஷு பாடுபடுறான். அப்படி பாடுபட்டு இந்த காம குரோத லோப மதம் ஆச்சரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா விளக்கின்றே வரும்பொழுது அந்த ஆத்ம சாட்சாத்காரம் வெளிப்படுறது. அப்போ எப்போதான் இந்த மயக்கம் போகும்? எனக்கு இவ்வளவு கர்மயோகம் பண்ணுறேன்னு சரி புரியறது, நான் எதையும் பர்சனலாக எடுத்துக்கலை லைஃப்பில் அப்படின்னா நான் பண்ணுறேங்கிற அந்த எண்ணம் எப்போ போகிறதுங்கிறது தானே முக்கியம். இந்த ஈஷாவாசிய உபனிஷத் ஆரம்பத்திலேயே என்ன சொல்கிறா, 3 விதமான பாவனையோடு நம்ம கர்மயோகத்தை பண்ணணும். அதாவது கர்மத்திற்கு பலனை எதிர்பார்க்கக்கூடாது, நான் பண்ணுறேங்கிற பாவம் இருக்கக்கூடாது, பகவான் என்னை பண்ண வைக்கிறான் அப்படிங்கிற பாவம் இருக்கணும். சக்ஸஸ் வந்தால் நான் காரணம், ஃபெயில்யூர் வந்தால் பகவான் அனுகூலம் பண்ணலை அப்படி இருக்கக்கூடாது. எதுவுமே பகவான் தான் பண்ணுறான், சக்ஸஸோ ஃபெயிலியரோ அது அவனுக்கு அர்ப்பணம், எனக்கு இல்லை. நான் இங்கே கர்மாதான் பண்ணுறதுக்கு இருக்கேன். இதுக்கு அனுகூலமும் அனுகிரகமும் அதற்கான ரிசல்ட்டுமே பகவானுக்குரியது. நான் ஏன் என்ன தேவையில்லாமல் பர்டன் பண்ணிக்கணும்? பகவானுக்கான பலனை பகவானே பண்ணிக்கிறான், பகவானுக்காகவே பண்ணிக்கிறான். எனக்காக ஒன்றுமே இல்லை, நான் பண்ணவும் இல்லை, எனக்காகவும் இது நடக்கலை, வரப்போகிறதும் எனக்குண்டானது இல்லை. பகவானுக்காக பகவானே அவனே பலனை ஆசிரியப்பவனாக இருந்துட்டு பண்ணுறான். அப்போது இதில் எனக்கு என்ன? நான்கிற ஒரு ஃபிலமெண்ட் ஒரு ஷேடோ ஒட்டின்னு இருக்கே, அதுதானே பண்ண வைக்கிறது, அதுதானே சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்படின்னா அந்த நான் சத்தியம் இல்லைங்கிற புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த அர்ப்பணம், இந்த 3 பாவங்களோட அர்ப்பணத்தோட கர்மயோகம் பண்ணுறது. அந்த நான்கிற ஒட்டின் இருக்கிற அந்த பாவம் எப்போ போகும்? நான் உதாரணத்துக்கு அந்த ஒரு கண்ணாடி ரூம்குள்ளே நம்ம ஒரு கிருஷ்ணரை தூக்கிட்டு போகும்போது எல்லா பிரதிபிம்பமும் கிருஷ்ணரையத்தானே பார்க்குறோம். அப்போது நமக்கு என்ன தோன்றது? நான் கிருஷ்ணரை பிடிச்சின்னு இருக்கேன்னு நினைக்கிற பாவம் எப்போ கிருஷ்ணன் என்னை பிடிச்சின்னு இருக்கான், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கிருஷ்ணரை தூக்கின்னு போல, கிருஷ்ணர் தான் என்ன தூக்கின்னு இருக்கான் அப்படிங்கிற எண்ணமாக அது மாறும் பொழுது நம்ம மனசில் இருக்கிற மயக்கம் அயற்சி எல்லாமே போகிறது. எப்போ நான் பண்ணலை, கிருஷ்ணன் பண்ண வைக்கிறான், கிருஷ்ணன் தான் என்னை பிடிச்சின்னு இருக்கான், நான் கிருஷ்ணனை பிடிச்சிக்கல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும் பொழுது இந்த பக்தர்களுக்கு உண்டான பாவத்தில் பூனை வந்து தான் குட்டியை பிடிச்சிக்கிறது போலவும் குரங்க அதோட குட்டி பிடிச்சிக்கிறது போலவும் ரெண்டுமே அவசியம்னு சொல்கிறார் ஒரு பக்தனுக்கு.
ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த குரங்கு குட்டியானது அது அம்மாவை எப்படி பிடிச்சுன்னு இருக்குமோ அது போல பக்தன் வந்து பகவானை பிடிச்சுட்டே இருக்கணுமாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பூனை எப்படி தன் குட்டியை வாயில கவ்விண்டு போகுமோ அது போல பகவான் தன் பக்தனை பிடிச்சிட்டு போறான். அந்த நிலைமைக்கு நம்ம வருவோம் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு இல்லையா? அது போல நான் பக்தி பண்றேன், நான் பகவானை பிடிச்சின்னு இருக்கேங்கிறது போய் எனக்கு ஒண்ணுமே இல்லை, பகவான் தான் என்ன பிடிச்சின்னு இருக்காங்கிற ஒரு டோட்டல் சரண்டர் ஸ்டேட் வர வரைக்கும் இந்த 3 விதமான பாவங்களோட கர்மயோகம் பண்ணிட்டு தான் இருக்கணும். முமுட்சுவா இருக்கிறவனுக்கு கர்மயோகம் பண்ணிட்டு தான் இருக்கணும். முமுட்சுங்கிறவன் யாருன்னா, என்னுடைய இந்த பிறப்பானது பகவத் அனுபூதிக்கும் ஆத்ம சாட்சா்காரத்திற்காகவுமே அர்ப்பணிக்கிறேன் சங்கல்பம் பண்ணிட்டு எவன் வாழ்கிறானோ அவனை முமுட்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த முமுட்சுவானவன் மோட்சத்தை அடையும் வரைக்கும், அதாவது நான்கிற அந்த பாவம் போகிற வரைக்கும் அவன் இந்த கர்மயோகத்தை பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்படி பண்ணிட்டு வரவனுக்கு இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறா, எல்லாத்துலேயுமே பரமாத்மா காட்சி தருகிறான், எல்லாவற்றிலும் பரமாத்மாவையே பார்க்கிறான். ஜடவஸ்துவோ அஜடவஸ்துவோ அதில் இருக்கிற சந்தேகம் போகிறதுன்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா? அப்படி சந்தேகம் போனவன் என்ன பண்ணுறான்? பரமாத்மாவே தான் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கான்கிற சாட்சா்காரத்தை ஐக்கியத்தை அடையிறான். அப்படி அடைந்தவனுக்கு குரோதமோ துவேஷமோ தனக்கு சுகம் உண்டாருது தனக்கு துக்கம் உண்டாருதுன்னு எது வந்தாலும் வராவிட்டாலும் அவனுக்கு எந்த விதமான சஞ்சலமும் இல்லாம போறது. சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீத அப்படிங்கிற ஸ்ருதி வாக்கியம் போல எல்லாத்துலேயும் பிரம்மத்தையே கற்பிச்சின்றவன், எல்லாத்துலேயும் பிரம்மத்தையே பார்க்கிறவன், எல்லாத்திலையும் பரமாத்மாவையே பார்க்கிறவன், அவனுக்கு பேதமே இல்லாம போறது. தினமும் போய் சாரங்கபாணியை தரிசனம் பண்ணுறோம், நான் பார்க்குறேன், நான் சாரங்கனுக்கு பூ வாங்கிட்டு போகிறேன், நான் சாரங்கனுக்கு தீபார்த்தனை பார்க்குறேன், நான் சாரங்கனோட பிரசாதத்தை வாங்கிக்கிறேன்னு சாரங்கபாணியை நாம் பார்த்துண்டு பிடிச்சிண்டு இருக்கு சாரங்கபாணியோட காலை பிடிச்சி தொங்கின்னு இருக்கோம் இல்லையா? அப்படி அனந்தமாக சயனிச்சின்றிருக்கிற நீலமேக ஷியாமளமாக சர்வ பிரபஞ்சத்தையும் தனக்குள்ள அடக்கின்றிருக்கிற அந்த டிரான்ஸ்லூசண்டான பாடியோட அனந்த சயனனா இருக்கிற அந்த சாரங்கபாணிக்குள்ள நம்ம ஃப்ளோட் ஆகின்னு இருக்கோம். நமக்குன்னு ஒன்றும் கர்மா கிடையாது, நமக்குன்னு ஒன்றும் லட்சியம் கிடையாது, நமக்குன்னு எதுவுமே கிடையாது. லாபாலாபோ ஜெயா ஜெயோ இப்படி எந்த விதமான டியூவாலிட்டியும் ஆப்போசிட்ஸும் எனக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே சாரங்கன் தான், எல்லாமே அவனுக்குள்ள அடக்கம்தான். சாரங்கன் என்னை தாங்கின்னு இருக்கான், நான் சாரங்கனை பிடிக்கல, நான் சாரங்கனை பிடிச்சின்னு இருக்கேங்கிற அந்த நிலைமை போய் சாரங்கன் என்னை தாங்கின்னு இருக்காங்கிற பாவத்தை அவன் கொடுக்கும் பொழுது, அந்த ஆத்ம சாட்சா்காரம் வெளிப்படும் பொழுது அந்த முமுட்சு மோட்சத்தை அடைகிறான். சங்கரர் சொல்றது போல கர்மாக்களை செஞ்சுட்டு தான் இருக்கணும். எப்போ கர்மா விலகும்னா, நான் பண்ணலங்கிற அந்த நான் ஒட்டின்னு இருக்கு இல்லையா? அந்த கர்மயோகத்துல நான் இல்லைன்னு நினச்சிண்டு பண்ணுன்னு தான் பகவத்கீதையில பகவான் சொல்றார். நீ பண்ணலன்னு நினச்சிக்கோ, எதுக்கு? நீ இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும், நீ இல்லைங்கிற பாவம் வரணும். சயின்டிஃபிக்காக பார்த்தா கூட நான் நடக்கிறேன், நான் தூங்குறேன் அப்படின்னு நினைக்கிறோம். நாமளாக நடக்கிறோம், கிராவிட்டி நம்மளை நடக்க வைக்கிறது. ஒரு புவியீர்ப்பு சக்தியினால் நம்ம ஊன்றி நடக்கிறோம். இல்லைன்னா என்ன ஆகும்? நாம் பிரயத்தனப்பட்டால் கூட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லாமல் நடக்க முடியுமா? முடியாது. ஆனால் நமக்கு என்ன, எல்லாமே நமக்குள்ளே இருக்க, நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நீ பண்ணலை, ஏதோ ஒன்று பண்ண வைக்கிறதுங்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தாலும் நாம் கான்ஸ்டண்ட்டாக நமக்குள்ளே அஃபர்ம் பண்ணுறது என்ன? நான் பண்ணுறேன், எனக்கு பண்ணுறேன், எனக்கு நடந்துடுத்து, இதையே தானே நம்ம அஃபர்ம் பண்ணிட்டு இருக்கோம். சுற்றி இருக்கிறது என்னவோ நீ இல்லைங்கிறத தான் அது வந்து பிரகடனமாக இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வருது, சூரியோதயமாகுது, பாடி தனக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தன்னால் பண்ணிட்டு இருக்கு, ஹார்ட் பீட் தானாக ஓடின்னு இருக்கு. ஆனாலும் என்ன நினைக்கிறோம்? நான் தான் பண்ணுறேன், எனக்கு தான் நடக்கிறது, எனக்கு இப்படி ஆயிடுத்து, நான் இதை சாதிச்சுட்டேன், இப்படி நினைக்கிறோம். அப்போது இதில் பொய்யானது எது? சுற்றி இருக்கிறதும் பொய் தான், அது மாயை தான். ஆனால் அந்த பொய் வரது எங்கேருந்து? இந்த 4 அகங்காரத்துலேருந்து. அப்போது இந்த 4 அகங்காரம் போகணும்னா என்ன பண்ணணும்? ஒன்று ஞான மார்க்கத்தில் போய் நீச்சல் படித்து வெளியில் வரத்துக்கு சாமர்த்தியம் இருக்கணும். இல்லைன்னா ஓஷோ சொல்கிறது போல் சுழலில் சிக்கிண்டா கூட when you completely surrender that hurricane will leave you out. சாரங்கபாணியாக ஆறா அமுதனான நீலமேக ஷியாமலனான அனந்த சயனனுக்குள்ள நாம் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கோங்கிற ஒரு டோட்டல் சரண்டர் ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு வரத்துக்கு நாம் கர்மயோகம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. எல்லாமே பகவான் பண்ணுறான், அவன் அர்ப்பணமாக பண்ணுறோம், அவனுக்காக பண்ணுறோம்.
அப்படி நினைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் வருது. உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம், என் சாரங்கனுக்கு நான் பூ என் கையால் தொடுத்துண்டு போகிறேன் அப்படிங்கும் பொழுது நான் பண்ணுறதாகவே இருக்கட்டும், ஆனால் அது அந்த 3 பாவத்தில் ஒரு பாவம் தலை தூக்கும் பொழுது கூட, அந்த 3 அர்ப்பண புத்தியில் ஒரு அர்ப்பணம் வரும்பொழுது கூட நம்ம ஹிருதயம் எவ்வளோ லைட்டாக ஃபீல் ஆகுது. சாரங்கனுக்காக பண்ணுறேன், நான் பண்ணுறேங்கிறது பின்னாடி எக்கோவா ஒட்டின்னு இருக்கு. ஆனால் சாரங்கனுக்காக பண்ணுறேன், பகவானுக்காக பண்ணுறேன், கிருஷ்ணனுக்காக கோவிந்தனுக்காக பண்ணுறேங்கும் பொழுது நம்ம ஹிருதயம் எவ்வளோ லைட்டாகுது. அப்போது அந்த 3 அர்ப்பண புத்தியுமே இருந்துருச்சுன்னா 3 ஸ்டேட்லேயுமே பகவானே பண்ணுறான், பகவானுக்காகவே நான் பண்ணுறேன், பகவானே பண்ணுறான், பகவானுக்கே அர்ப்பணம், பண்ணுறதுனால வர விளைவுகள் பகவானுக்கே அர்ப்பணம். 3 ஸ்டேட்டுமே அர்ப்பணம் ஆயிடுத்துன்னா எவ்வளவு லைட்டாக இருக்கும். நம்ம காலே தரையில் பதியாதே அந்தளவுக்கு ஒரு லைட் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் இல்லையா? அந்த ஸ்டேட்டை கொண்டு வரத்துக்கு தான் ஒரு முமுட்சுவானவன் தன்னுடைய பிறவியில் தன்னுடைய கர்மாக்களை செய்து பாடுபடணும். எதையும் பர்சனலைஸ் பண்ணிக்க வேண்டாம். இவ்வளவு சுலபமான ஸ்டேட் இருக்கும் பொழுது ஏன் உன்னை நீ பர்டன் பண்ணிக்கணும்? தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு அந்த தைத்யோபனிஷத்துலேயும் சொல்றது போல, எல்லாமே நாராயணனா இருக்கும் பொழுது உனக்கு என்ன கர்மா? ஒரு அப்பா அம்மாவோட இருக்கிற ஒரு சின்ன குழந்தையா நம்ம இருக்கும் பொழுது நம்ம மனசுல ஏதாவது கவலையோ சஞ்சலமோ பர்டனோ, நாளைக்கு என்ன சமையல், நாளைக்கு என்ன சாப்பாடு, நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டுப்பேன், எந்த கவலையுமோ இருக்குமோ? இருக்காது. அதுபோல் பரமாத்மா நாராயணன் இருக்கும் பொழுது நான் எதுக்கு சம்பாதிக்கணும், நான் எதுக்கு பேங்க்கில் பணம் சேர்த்து வைக்கணும், நான் எதுக்கு கஷ்டப்படணும், நான் எதுக்கு ஃப்யூச்சர் பிளான் பண்ணணும்? பிளான் பண்ணினாலும் அதுபடி நடக்க போகிறது இல்லை. அது தேவேந்திரனே சொல்கிறான் பாகவதத்தில், எந்த காரியத்துக்கும் உன் அனுகூலம் இல்லைன்னா அது வினர்த்தமாகத்தான் போகும்னு. அதுபோல் நாம் என்னதான் பண்ணினாலும் நமக்கு அது வினர்த்தமாக போகக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம். சரி, எனக்கு ஒரு தடவை புரிஞ்சிடுத்தோ எல்லாம் பரமாத்மா தான், பரமாத்மாவுக்காக நான் அர்ப்பணமாக நான் என் காரியங்களை பண்ணுறேன், எல்லாத்துக்குள்ளேயும் நான் எதுக்கு பரமாத்மாவை பார்க்கணும்? என் காரியங்களை நான் பார்த்துட்டு போகிறேன், என்னுடைய காரியங்களை நான் ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிக்கிறேன், எல்லாவற்றிலும் பரமாத்மாவை பார்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? எதிர்க்க வரவா எனக்கு அத்தனை கெடுதல் பண்ணியிருக்கா, அவளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாதவாளையும் துர்சம்பந்தம் உள்ளவாளையும் நான் எதுக்கு பரமாத்மான்னு நினைக்கணும்? என்ன பைத்தியகாரத்தனம் அப்படின்னா, நாம் இன்னும் காட்டில் தனியாக வாழலை, சுற்றி இருக்கிற மனிதர்களோட தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே பரமாத்மாங்கிற நம்பிக்கையும் ஒரு விஸ்டமும் இல்லாமல் இருந்ததுன்னா அது சாட்சாத்காரமாக மாறறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது சாட்சாத்காரமாக மாறுறதுக்கு இந்த அஃபர்மேஷன் எப்படி உதவும்னா, அஃபர்மேஷன் உதவாது. ஆனால் இந்த அஃபர்மேஷன் இல்லைன்னா வேற என்ன புத்தியில் ஓடும்? நெகட்டிவ் அஃபர்மேஷன். புத்தியில் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அஃபர்மேஷன் தான் வரப்போகிறது. நம்ம ஒன்றும் நியூட்ரலாக ஒரு அத்வைத்த ஸ்டேட்லேயே நம்ம இருக்கலை. நம்ம இன்னும் முமுட்சுவாகத்தான் இருக்கோம், பாடுபடுறதுக்கு தான் இருக்கோம், கர்மயோகத்தை அர்ப்பணமாக பண்ணுறதுக்கு தான் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது சரி, நான் எல்லாத்தையும் பரமாத்மாவாக நினைக்கல, அதிலெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, நான் நியூட்ரலாக இருந்துக்கிறேன்னா நம்ம புத்தி அப்படி விடாதாம், நம்ம மனசு அப்படி விடாது. நம்ம என்ன செய்வோம்? எதிர்க்க இருக்கிறவால ஓகே நான் ஏதோ பண்ணிட்டா நான் மன்னிச்சு விட்டுடுறேன், நான் அதை பற்றி யோசிக்கலைன்னா நமக்கு அப்படி விடாது மனசு என்ன சொல்லும்? அவ கெடுதல் பண்ணவா, அதோ பாரு அவ குண்டா இருக்கா, அதோ பாரு அவ பணக்காரா, அதோ பாரு அவ ரொம்ப துஷ்டா. இப்படி மனசு நெகட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ், நெகட்டிவ் விஷயங்களை அவளுக்குள்ள ஒட்டிகிட்டே போகும், டேக் பண்ணிகிட்டே இருக்கும். நம்முடைய எல்லா அப்சர்வேஷனையும் டேக் பண்ணுறது நம்மளுடைய மனசு இல்லையா? அப்படி அந்த டேக் பண்ணுற விஷயங்கள் நெகட்டிவாகவே இருக்கும் பொழுது மேலே மேலே மனசில் குப்பைகள் தானே ஜாஸ்தியாக போகிறது. அப்போது இந்த குப்பைகளை நீக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த நெகட்டிவ் டேக்ஸ் எல்லாம் நீக்கணும்னா ஏதோ ஒரு பாசிட்டிவ் டேக் அங்கே ரீப்ளேஸ் ஆகணும். பாசிட்டிவ் டேகை ஒன்றாவே வச்சுக்கோ, பலவிதமான ஹேஷ்டேக்ஸே வேண்டாம், ஒரே டேக் தான், எல்லாமே பரமாத்மா, அதே ஒரே டேக். பாசிட்டிவ் டேக்குங்கிறது என்ன? அவ நல்லவா, அவ எனக்கு நல்லது பண்ணுவா, அவ எனக்கு 10 வருஷம் கழிச்சு நல்லது பண்ணுவா, அவ 5 வருஷம் கழிச்சு எனக்கு இது பண்ணுவா, இந்த டேகே வேண்டாம். அவ பரமாத்மா, அவா கிருஷ்ணாத்மா, அவா கிருஷ்ணன். என்னுடைய கர்ம பலனால என் பாடங்கள் மூலமா நான் அடையிற மெச்சூரிட்டி போல பகவான் அவளுக்கு ஒரு பாதையை வைத்திருக்கலாம். துவைத்த பாவத்துல பார்த்தா கூட அவளுக்கான பாதை, அவளுக்கான கர்ம பலன்கள் பாடங்கள் பகவான் அவளுக்கு கற்பிக்க போறான், எனக்கு கற்பிச்சுட்டு இருக்கான். இதுலேருந்து நான் வெளியில வரணும், முன்னேறணுமே ஒழிய இதுலேயே சண்டை போட்டுட்டு இருந்தா என் பேதமையை விட்டு நான் எப்போ பரமாத்ம ஸ்வரூபத்தை அடையிறது? அதனால
எல்லாவற்றோட அப்சர்வேஷன்லையும் ப்ரிஃபிக்ஸாகவும் சஃபிக்ஸாகவும் ஒரே சென்டரான பரமாத்மாவை வச்சுக்கணும். சென்டரில் பரமாத்மாவை நம்ம பார்க்குற வரைக்கும் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸாக பார்க்குற அப்சர்வேஷனில் எல்லாம் பரமாத்மாவே கிருஷ்ணனே அப்படிங்கிற டேக் வந்துட்டே இருக்கணும். அப்சர்வேஷனில் அந்த டேக் வரும்பொழுது அதுவே சத்தியமாகுது இல்லையா? இந்த நான்கிற ஈகோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக சத்தியத்தை அசத்தியமான விஷயத்த சத்தியம்னு நம்மளை நம்ப வைக்கிறது. அப்போது சத்தியமான விஷயத்த நாம் காணணும். நாம் ஒன்றும் நம்ப வைக்க வேண்டாம். பரமாத்மா தான்ங்கிறத நாம் ஒன்றும் நம்பி வரப்போகிறது இல்லை. அதுதான் சத்தியம். அதை நம்ம நம்பிக்கையினால் வர விஷயம் இல்லை. அதை நான் அறிஞ்சிக்கணும். அனுபூதியில் சாட்சாத்காரத்தில் அதை உணரணும். என்னோட அஜ்ஞானம் விட்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும்? நெகட்டிவ் அப்சர்வேஷன்ஸை விடணும். நெகட்டிவ் அப்சர்வேஷன்ஸை இந்த 3 விதமான கர்மயோகத்தோடையும் பண்ணிட்டு சுற்றி இருக்கிற விஷயங்களில் உள்ள பேதமைகளை விடுறதுக்காகவும் எனக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிற பகவானை நான் பார்க்கறதுக்கும், அப்படி தரிசனம் பெற்ற நான் எல்லாவற்றிலும் என்னுடைய உண்மையான நிஜஸ்வரூபத்தையே பார்க்கும் பொழுது என்னுடைய சர்வ மயக்கங்களும் கலக்கங்களும் பேதங்களும் எல்லா பாரங்களும் விலகி போகிறது. சரி, இந்த பேதமை நீங்கின முமுட்சுதான் ஃபைனல் ரிசல்ட்டா? அப்போ பேதமை நீங்கி எல்லாவற்றிலும் பரமாத்மாவை தரிசிக்கிறான். அவனுக்கு எப்பேற்பட்ட அனுபவங்கள் வருது? அவனால் சுற்றி இருக்கிறவாளுக்கு அவனுடைய சாநித்தியத்தில் என்ன கிடைக்கிறது? அதனால இந்த உலகத்திற்கு என்ன லாபம்? அப்படி நானல்ல பரமாத்மாதான்கிற ஜீவ ஐக்கிய சாட்சா்காரத்தை பெற்ற அந்த ஒரு முமுட்சு மோட்சத்தின் உள்ளே நுழைஞ்சின்றிருக்கிற அந்த முமுட்சுவினால என்ன லாபம்? அவனுக்கு என்ன மேல முன்னேற்றம் என்னங்கிறத அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.